ஓம். புத்தகம் படிப்போமா பகுதியில் மகாபாரதம் பகுதி 11. புத்தகம் வாசிப்பது கோவிந்தராஜ் சுப்பிரமணி. தலைப்பு: சகுனியின் பிரவேசம். இந்திரபிரஸ்த நகரத்தில் பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகம் முடிந்தது. வந்திருந்த அரசர்களும் மற்ற பெரியவர்களும் விடைபெற்று கொண்டு திரும்பினார்கள். வியாசரும் அரசனிடம் சொல்லி போக வந்தார். தர்மபுத்திரன் எழுந்து முனிவருக்கு ஆசனம் அளித்து பூஜித்து பக்கத்தில் உட்கார்ந்தான். குந்தி புத்திரனே, பெறுதற்கு அரிய சாம்ராஜ்ய பதவியை அடைந்தாய். கௌரவகுலம் உன்னால் பெருமை அடைந்தது. நான் போவதற்கு விடை கொடுப்பாயாக என்றார் முனிவர். குலத்துக்கு பிதாமகரும் குருவுமான வியாசரின் காலை தொட்டு தர்மபுத்திரன் வணங்கி, குருவே, என் சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் நீங்கள்தான். மிகவும் கொடிய உத்பாதங்களை கண்டதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். உத்பாதங்கள் என்றால் தீய சகுனங்கள். அவற்றின் பயன் சிசுபாலனுடைய மரணத்தால் தீர்ந்து போயிற்றா அல்லது இன்னும் கவலைக்கு இடம் உண்டா என்று கேட்டான். தர்மபுத்திரனுடைய கேள்விக்கு வியாச பகவான் சொன்னார், அப்பனே, 13 வருஷ கால கஷ்டங்கள் நேரும். சத்திரிய குலம் அழியப் போவதை காட்ட இந்த உற்பாதங்கள் தோன்றின. சிசுபாலனுடைய வதத்தோடு இது முடியவில்லை. இன்னும் பெரிய சம்பவங்களும் நடக்க வேண்டி இருக்கிறது. அரசர்கள் நூற்றுக்கணக்காக மாண்டு போவார்கள். அந்த நாசத்திற்கு நீ காரணமாவாய். உன் பங்காளிகளுடன் நீயும் உன் சகோதரர்களும் பகைமை கொண்டு சத்திரிய வம்சத்திற்கே நாசம் தரும்படியான மகா யுத்தம் உண்டாகும். காலத்தின் பயனாக வரும் விதியை யாரும் விளக்க முடியாது. மனம் கலங்காமல் தைரியமாக இருப்பாயாக. நான் போய் வருகிறேன். புலன்களை அடக்கி நிலை தவறாமல் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்வாயாக என்று ஆசீர்வதித்தார். வியாசர் சென்ற பிறகு கவலை கடலில் மூழ்கினான் தர்மபுத்திரன். தன் சகோதரர்களிடம் விஷயத்தை சொல்லி, வீரர்களே, வியாசர் சொன்ன சொல்லை கேட்டு எனக்கு வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகிவிட்டது. அரசர்களுடைய அழிவிற்கு நான் காரணமாவேன் என்று அறிந்தபின் நான் உயிர் வைத்து கொண்டிருப்பதில் என்ன பயன் என்றான். இதை கேட்ட அர்ஜுனன், அரசராகிய நீர் இவ்வாறு மனதை கலவரப்படுத்தி கொள்ளக்கூடாது. விஷயங்களை ஆராய்ந்து அந்த சமயத்தில் எது கடமையோ அதை செய்ய வேண்டும் என்றான் அர்ஜுனன். தர்மபுத்திரன் சொன்னான், சகோதரர்களே, ஈஸ்வரன் நம்மை காப்பானாக. கலகம் உண்டாகாமல் இருப்பதற்காக நான் சத்தியம் செய்கிறேன். இன்று முதல் 13 வருஷ காலம் நான் என் சகோதரர்களையாவது மற்ற குலத்தோரையாவது எந்த சமயத்திலும் கடிந்து பேச மாட்டேன். குலத்தோர் விருப்பத்தின்படி எப்போதும் நடந்து கொள்வேன். மன வேறுபாட்டினால்தான் உலகத்தில் கலக்கம் உண்டாகிறது. சண்டைகளுக்கு மூலகாரணமாகிய கோபத்தை தடுத்துவிட்டு துரியோதனாய்களுடைய பேச்சை தடுக்காமல் அவர்களுடைய விருப்பப்படியே எப்போதும் நடந்து கொள்வேன். வியாசர் எச்சரிக்கை செய்தபடியே கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றான். அதை கேட்ட சகோதரர்களும், கலகத்துக்கு நாம் ஒருபோதும் காரணமாக கூடாது, நீர் சொல்வது சரியே என்றார்கள். பிறகு சொல்லப்படும் கதையில் துரியோதனாதியர் பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அழைத்தபோது சூதாட மாட்டேன் என்று சொல்லாமல் ஒப்புக்கொண்டதற்கு இந்த சத்தியமும் முக்கிய காரணமாகும். கலகம் வரும் என்று பயந்து அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்காக தர்மபுத்திரன் எடுத்துக்கொண்ட சத்தியத்தையே பிறகு கலகத்துக்கு காரணமாயிற்று. அழைப்பை மறுக்க பயந்து சூதாட்டம் ஆடியதன் பயனாக தீராத பெருங்கோபமும் பிறகு மகா யுத்தமும் குலநாசமும் உண்டாயின. மனிதனுடைய சாதுரியமும் சங்கல்பங்களும் பிரயத்தனங்களும் எண்ணிய நோக்கத்திற்கு நேர் விரோதமாக முடிவுக்கு போய் சேருவது என்பதற்கு
தர்மபுத்தனுடைய இந்த சத்தியமே உலக பிரசித்தமான திருஷ்டாந்தமாகும். இந்த விஷயத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்னவென்றால், வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னமே தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருந்து பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்கிற விஷயம் எந்த அளவிற்கு பொய்யானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய பிரச்சனை என்பது எதிர்காலம். அது நம் கண்முன்னால் எந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிகழும் என்பது நமக்கு தெரியாது. பிரச்சனை வரக்கூடிய காலமும் சூழ்நிலையும் தெரியாமல் நாம் இப்போதிருக்கும் சூழ்நிலையை கொண்டு ஒரு முடிவை எடுத்து அதை பின்பற்றி நடந்தால் நமக்கு வரும் பிரச்சனையை தடுத்து விடலாம் என்பது நம்முடைய முட்டாள்தனம். அப்படியானால் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னமே தெரிந்து கொண்டு தடுக்க முடியாதா என்றால் ஒரு விஷயம் மட்டும் நடக்கும். பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நாம் எது போன்ற விஷயங்களை கையாண்டு செயல்படுகிறோமோ அந்த விஷயங்களிலிருந்தே பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனைகள் என்னவென்று தெரியவில்லை என்றாலும் நாம் அதில் சிக்கிக்கொள்வோம். பிரச்சனைகள் என்ன நடக்கும் என்று தெரிந்தாலும் அவற்றை மாற்ற முடியாது. அப்படியானால் நம் இஷ்டத்துக்கு நாம் நடந்து கொள்ளலாமா? பிரச்சனை எப்போதுதான் தீரும் என்ற கேள்வி நமக்குள் வரும். வரக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதற்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என்பதற்கு ஒரு உதாரண கதையை பற்றி பார்ப்போம். பெருமாளின் வாகனமான கருடன் ஒரு மலை மீது அமர்ந்திருந்தபோது அதன் அருகில் ஒரு மரத்தில் ஒரு கிளி ஒன்றும் இருந்தது. அந்த பக்கமாக வந்த மரணதேவன் அந்த கிளியை பார்த்து கொண்டு, இந்த கிளி இன்னும் ஒரு அரை மணியில் இறக்கப் போகிறது, ஆனால் அந்த கிளி இங்கே இருக்கிறதே என்று பேசிக்கொண்டு போனது கருடன் காதில் விழுகிறது. ஆகா, ஒரு பாவமும் செய்யாத கிளிக்கு மரணமா? அந்த கிளி இங்கிருந்தால்தானே மரணம் என்று அந்த கிளியை எடுத்து கொண்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து ஒரு குகை பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட்டு, இப்பொழுது இதனுடைய மரணத்தை நாம் தடுத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டதாம். அந்த கிளியை அந்த குகைக்குள் வைத்த சிறிது நேரத்தில் அந்த குகைக்குள் இருந்து ஒரு பூனை வந்து அந்த கிளியை கடித்து கொன்று விட்டதாம். அப்போது வந்த மரணதேவன், ஆகா, விதி எப்போதுமே மாறுவதில்லை. இந்த கிளியின் மரணம் இந்த பூனை கையில் என்று இருந்தது. ஆனால் கிளி பல ஆயிரம் மைல்களுக்கு அந்த ஆண்டு இருந்தபோது எப்படி அதுக்கு இந்த பூனையால் மரணம் ஏற்படும் என்று எண்ணியிருந்தேன். அது தானாகவே நடந்துவிட்டது என்று மரணதேவன் சொல்லிவிட்டு சென்றானாம். நாமும் இந்த கதையில் வரும் கருடனை போல முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று பல திட்டங்களை வகுத்து, அதாவது வரக்கூடிய காலமும் சூழ்நிலையும் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நமக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும் கால சூழ்நிலையை வைத்து பல திட்டங்களை வகுத்து அதற்காக போராடி கடைசியில் விதியின் வலைக்குள்ளே சிக்கிக்கொள்கிறோம். மீண்டும் கதைக்கு வருவோம். தற்போது தர்மபுத்திரன் எடுத்த முடிவு எப்படி விதிக்கு சாதகமாகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இதிலிருந்து தப்புவதற்கான வழி அல்லது எப்படி கடந்து போக வேண்டும் என்பதற்கான வழியை பிறகு மற்றொரு கதையில், அப்படி தப்புவதற்கான சூழ்நிலை வரும் கதாபாத்திரம் வரும்போது பார்ப்போம். கதைக்குள் போவோம். மனிதனுடைய சாதுரியமும் சங்கல்பங்களும் பிரயத்தனங்களும் எண்ணிய நோக்கத்திற்கு நேர் விரோதமான முடிவுக்கு போய் சேரும் என்பதற்கு தர்மபுத்திரனுடைய இந்த சத்தியமே உலக பிரசித்தமான திருஷ்டாந்தமாகும். கலகம் வருமே என்று தர்மபுத்திரன் இந்திரபிரஸ்தத்தில் கவலையுடன் இருந்தான்.
அதே சமயம் துரியோதனன் பாண்டவ ராஜதானியில் ராஜசூய யாகம் நடந்தபோது தான் கண்ட ஐஸ்வர்யத்தை நினைத்து பொறாமை என்கிற எரியும் நெருப்பில் வீழ்ந்து தவித்து கொண்டிருந்தான். என்றும் பார்த்திராத செல்வத்தையும் கண்ணை கவர்ந்து மோசம் செய்யும்படியான படிக கதவுகளையும் சிற்ப வேலைகளையும் தர்மபுத்தனுடைய சபா மண்டபத்தில் துரியோதனன் கண்டான். பல தேசத்து அரசர்கள் பாண்டவர்களுக்கு சிநேகிதர்களாய் இருப்பதையும் கண்டான். திருதராஷ்டிரன் மகனுக்கு தாங்க முடியாத துயரம் உண்டாயிற்று. பாண்டவர்களுடைய ஐஸ்வர்யத்தை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்த துரியோதனனுக்கு தன் பக்கத்தில் சகுனி நின்று பேசுவது கூட தெரியவில்லை. ஏன் பெருமூச்சு விடுகிறாய்? ஏன் துக்கம் உன்னை வாட்டுகிறது என்று சகுனி கேட்டான். சகோதரர்களால் சூழப்பட்ட தர்மபுத்திரன் இந்திரனைப் போல அரசு புரிகிறான். குழுமியிருந்த அரசர்களுக்கு எதிரில் சிசுபாலன் வதம் செய்யப்பட்டான். அதற்கு பழிவாங்க எந்த சத்திரியனும் முன்வரவில்லை. பாண்டவர்களை கண்டு பயந்து நடுங்கி ஒன்றும் செய்யாமல் சும்மா நின்றனர். இரத்தினங்களையும் தனங்களையும் ராஜகுலத்தவர் கேவலம் வியாபாரம் செய்து பிழைக்கும் வைசியர்களைப் போல் அடங்கி ஒடுங்கி யுதிஷ்டனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இதையெல்லாம் பார்த்தபின் நான் எவ்வாறு வருத்தப்படாமல் இருக்க முடியும்? நான் உயிருடன் இருந்து என்ன பயன் என்றான். இவ்வாறு துரியோதனன் சகுனியிடம் சொல்ல, அதற்கு மறுமொழியாக சகுனி சொன்னான், துரியோதனா, பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் அல்லவா? அவர்களுடைய சம்பத்தை பார்த்து பொறாமைப்படத்தகாது. தங்களுக்கு நியாயமாக கிடைத்த பாகத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தினால் அவர்கள் பாக்கியம் பெற்று மேன்மை அடைந்திருக்கிறார்கள். பிறருக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல் தங்கள் பாகத்தை வைத்துக்கொண்டு தங்கள் சக்தியின் பயனாக அவர்கள் அபிவிருத்தி அடைந்திருப்பதை பார்த்து நீ ஏன் பொறாமைப்படுகிறாய்? அவர்களுடைய பலமும் சந்தோஷமும் உனக்கு எவ்வாறு குறை செய்யும்? உன்னுடைய சகோதரர்களும் பந்துக்களும் உன்னுடைய பேச்சுக்கு அடங்கி நிற்கிறார்கள். துரோணரும் அஸ்வத்தாமரும் கர்ணனும் உன் பட்சத்தில் இருக்கிறார்கள். நீ ஏன் துக்கப்பட வேண்டும்? பீஷ்மரும் கிருபரும் ஜராசந்தனும் சோமதத்தனும் நானும் துணையாக இருக்க நீ பூமி முழுக்க ஜெயிக்கலாம். வருத்தப்படாதே என்றான் சகுனி. இதை கேட்ட துரியோதனன், சகுனியே, இவ்வளவு துணைவர்கள் இருப்பாராயின் யுத்தம் செய்து இந்திரபிரஸ்தத்திலிருந்து பாண்டவர்களை நாம் துரத்த வேண்டும் என்றான். வேண்டாம், அது அபாயகரமான வேலை. யுத்தமின்றி எந்த உபாயத்தினால் யுதிஷ்டனை எளிதில் வெல்லலாமோ அது எனக்கு தெரியும் என்றான் சகுனி. இதை கேட்டதும் துரியோதனன் கண்ணில் பிரகாசம் தோன்றிற்று. மாமா, யாருடைய உயிரும் சேதப்படாமல் பாண்டவர்களை ஜெயிக்க முடியுமா? அதற்கு ஏதாவது வழியுண்டா என்று மிக்க ஆவலோடு சகுனியை பார்த்து கேட்டான். துரியோதனா, தர்மபுத்திரன் பந்தய ஆட்டத்தில் ஆசையுள்ளவன். அவனுக்கு ஆடத் தெரியாது. நாம் அழைத்தால் சத்திரிய குலசாரத்தின்படி அவன் கட்டாயம் ஒப்புக்கொள்வான். நான் ஆட்டத்தை தேர்ந்தவன். உனக்காக ஆடுவேன். அவனுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்காக நான் அவனிடமிருந்து யுத்தமின்றி பறித்துவிட முடியும் என்றான். இத்துடன் சகுனியின் பிரவேசம் தலைப்பு முடிந்தது. அடுத்த தலைப்பு ஆட்டத்திற்கான அழைப்பு. துரியோதனனும் சகுனியும் திருதராஷ்டிரனிடம் சென்றார்கள். சகுனி முதலில் பேச ஆரம்பித்தான். அரசரே, துரியோதனன் துயரத்தினால் இளைத்து இரத்தம் இழந்து வெளுத்து போயிருக்கிறான். தாங்க முடியாத அவனுடைய துக்கத்தை நீர் விசாரிக்கவே இல்லை. ஏன் அவனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறீர்கள் என்றான். மகனிடத்தில் அளவு கடந்த அன்பு கொண்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை கட்டி தழுவி, நீ துயரப்படுவதற்கு காரணம் ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே. எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றிருக்கிறாய். உலகமெல்லாம் உன் சொல்லுக்கு கட்டுப்படுகிறது. எல்லாவித சுகங்களும் தேவர்களுக்கு இருப்பது போல் உனக்கும் இருக்க ஏன் துயரப்படுகிறாய்? வேதமும் அஸ்திர வித்தைகளும் சாஸ்திரங்களும் பூரணமாய் கிருபாச்சாரியாரிடமும் பலராமனிடமும் துரோணரிடமும் படித்திருக்கிறாய்.
எனக்கு மூத்த மகனாகி ராஜ்யலக்ஷ்மியை அடைந்திருக்கிறாய். உன் விசனத்திற்கு என்ன காரணம் சொல் என்றான் திருதராஷ்டிரன். துரியோதனன் சொன்னான், தந்தையே, அற்ப மனிதனைப் போல் உணர்கிறேன், அற்ப மனிதனைப் போல் உண்ணுகிறேன், உடுக்கிறேன், அவமானத்தை பொறுத்து கொண்டிருக்கிறேன். இது என்ன வாழ்க்கை என்று ஆரம்பித்து தன் துயரத்தை விவரமாக தெரிவித்தான். பாண்டவருடைய நகரத்தில் தான் பார்த்த செல்வத்தை எடுத்துச் சொல்லி தன் பொறாமையை தகப்பனுக்கு தெரியப்படுத்தி, உள்ளது போதுமென்றிருப்பது சத்திரிய தர்மம் அல்ல, பயமும் தயையும் அரசர்களுடைய கௌரவத்தை தாழ்த்தி விடுகிறது. யுதிஷ்டனிடம் உள்ள ராஜ்யலக்ஷ்மியை பார்த்த பிறகு என் செல்வமும் சுகமும் எனக்கு திருப்தி கொடுக்கவில்லை. அரசனே, பாண்டவர்கள் உயர்ந்து போனார்கள், நாம் வீழ்ந்தோம் என்று அலறினான். இதை கேட்ட திருதராஷ்டிரன், புத்திரனே, எனக்கு நீ மூத்த புத்திரன், பட்டமகசியின் மகன், பாண்டவர்களை பகைக்காதே, பகையினால் துக்கமும் மரணமும் தான் உண்டாகும். வஞ்சகம் அறியாத யுதிஷ்டனை ஏன் பகைக்கிறாய்? அவனுடைய செல்வம் நம்முடையதாகும், நம்முடைய மித்திரர்களே அவனுக்கும் மித்திரர்கள். நம் பேரில் அவனுக்கு பொறாமையோ விரோதமாவது எல்லளவும் இல்லை. குலத்திலும் பராக்கிரமத்திலும் அவனுக்கு சரியாக நீயும் இருக்கிறாய். சகோதரனை கண்டு ஏன் பொறாமைப்படுகிறாய்? வேண்டாம் என்று மகன் பேரில் அன்பு மேலிட்டு தன்னுடைய அறிவில் கண்ட நியாயத்தை எடுத்துச் சொன்னான். தகப்பன் சொல் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. இயற்கை அறிவில்லாமல் எவ்வளவு கல்வி கேள்விகள் பெற்று என்ன பயன்? பக்ஷணங்களின் சுவை அவற்றில் மூழ்கி மிதக்கும் அகப்பைக்கு தெரியாது. நீர் நீதி சாஸ்திரங்களில் மூழ்கியிருந்த போதிலும் அவற்றின் பொருளறியாமல் பேசுகிறீர். உலக நடைமுறை வேறு, அரசர்களின் தர்மம் வேறு என்று பிரகஸ்பதி சொல்லி இருக்கிறார். சாதாரண மக்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தர்மமாகும், அரசர்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தர்மம் அல்ல. சத்திரியர்களுடைய கடமை எப்போதும் வெற்றியை தேடுவதே ஆகும். தர்மமாயினும் சரி அதர்மமாயினும் சரி ஜெயத்தை தேடுவதே அரசன் தொழில் என்று துரியோதனன் தகப்பனிடம் ராஜநீதியை எடுத்துச் சொன்னான். பிறகு சகுனியும் பேசினான். சூதாட்ட யோசனையை திருதராஷ்டிரனுக்கு சொல்லி யுத்தமின்றி துரியோதனனுடைய துயரத்தை தீர்க்க முடியும் என்றான். திருதராஷ்டிரன் மன உறுதி இழக்க ஆரம்பித்தான். இதை கண்டு இதுதான் தகப்பனுடைய சம்மதம் பெறுவதற்கு சமயம் என்று துரியோதனன் கபடமாகவோ வெளிப்படையாகவோ எதிரியை வீழ்த்தக்கூடிய எல்லா உபாயங்களும் சத்திரியனுக்கு ஆயுதமாகும். வெட்டு கருவியே ஆயுதமல்ல. மித்திரன் யார் சத்ரு யார் என்பது பிறப்பாலும் குலத்தாலும் நிர்ணயமாகாது. எவனால் துன்பம் உண்டாகிறதோ அவனே பகைவன். சகோதரன் ஆனாலும் அவன் பகைவனானான். திருப்தி கொண்டு வாழ்வது அரசனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. பகைவனுடைய அபிவிருத்தியை பார்த்தும் கவனிக்காமல் விட்டுவிடுகிற அரசன் அழிந்து போவான். சத்ருவின் வளர்ச்சியை முன்னதாகவே தெரிந்து கொண்டு அதை தகுந்த சூழ்ச்சியால் அடக்க பார்ப்பதே ராஜதர்மம். வேரில் உண்டான புற்று மரத்தை அரிப்பது போல் நம்முடைய குலத்தவர்களின் சம்பத்து நம்மை அழித்துவிடும் என்றெல்லாம் நீதி சாஸ்திர கிரந்தங்களிலிருந்து எடுத்து பேசினான். குந்தி மகனை ஆட்டத்திற்கு அழைத்து வா என்று நீர் சொன்னால் மட்டும் போதும், மற்ற வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் மகா புத்தி கூர்மை படைத்தவனும் பாவியுமான சகுனி. யுத்தம் என்பதில்லாமல் உயிருக்கு ஆபத்தில்லாமல் பாண்டவர்களை சம்பத்தை எனக்கு சகுனி சம்பாதித்து தருவான். நீர் தர்மபுத்திரனை அழைக்க மாத்திரம் உடன்பட வேண்டும் என்றான் துரியோதனன். அதற்கு திருதராஷ்டிரன் துரியோதனனிடம் சொன்னான், இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. தம்பி விதுரனை கேட்கலாம், அவன் அறிவாளி, அவன் சொல்லின்படி நான் எப்போதும் செய்ய வேண்டியவன் என்றான். விதுரனுடன் திருதராஷ்டிரன் ஆலோசிப்பது துரியோதனனுக்கு சம்மதமில்லை. விதுரர் சாதாரண தர்மத்தை தான் உபதேசிப்பார், அது வெற்றிக்கு உதவாது.
அரசர்களுக்கு ஜெயம் வேண்டின் தர்மத்தை புறக்கணிக்க வேண்டியதாகும். தர்மசாஸ்திர நிபுணர்களாகிய விதுரரும் வியாசரும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு விரோதிகளாவார்கள். விதுரருக்கு என்னிடத்தில் அன்பில்லை, அவருக்கு பாண்டவர்களிடமே பிரியம். இது உமக்கு தெரியாதா என்றான். பாண்டவர்கள் பலவான்கள், அவர்களோடு விரோதம் செய்து கொள்வது யுக்தம் என்று எனக்கு தோன்றவில்லை. சூதாட்டம் என்பது பகைக்கு காரணமாகும். சூதாட்டத்தில் உண்டாகும் கெட்ட மனப்பான்மை கரைகடந்து போகும், வேண்டாம் என்றான் திருதராஷ்டிரன். பயம் என்பதை விட்டுவிட்டு தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்வதே ராஜதர்மம். பகைவர்கள் அதிகமாக அபிவிருத்தி அடைவதற்குள் நமக்கு சக்தி இருக்கும்போதே வேலையை செய்ய வேண்டுமல்லவா? அதுவே முன்ஜாக்கிரதையாகும். வியாதியும் யமனும் நமக்காக காத்திருக்குமா? சூதாட்டத்தை நாம் புதிதாக உண்டாக்கவில்லை, முன்னோர்கள்தான் அதையும் உண்டாக்கி இருக்கிறார்கள். சூதாட்டத்தில் அபாயமும் உயிர்நாசமும் இல்லாமல் சத்திரியர்கள் தங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று துரியோதனன் தகப்பனை வற்புறுத்தினான். திருதராஷ்டிரன் சொன்னான், மகனே, நான் விருத்தாப்பியம் அடைந்து விட்டேன். நீயே அரசன், உன் இஷ்டப்படி நீ செய்யலாம். நீ சொல்லும் வழி எனக்கு பிடிக்கவில்லை, பிறகு வருத்தப்படுவாய். இது விதியின் வேலை என்றான். முடிவில் மகனுடைய தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் திருதராஷ்டிரன் சரி என்று ஒப்புக்கொண்டு சூதாட்டத்திற்கு தகுந்த சபா மண்டபம் கட்ட வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான். ஆனால் இரகசியமாக விதுரனிடம் இதை பற்றி கலந்து பேசினான். அரசனே, இது குலத்திற்கு நாசம் கொண்டு வந்துவிடும். இந்த யோசனையின் பயனாக நம்முடைய குலத்தில் கோபமும் கலகமும் உண்டாகி பெரும் ஆபத்து நேரிடும், வேண்டாம் என்றான் விதுரன். மகனுடைய வேண்டுகோளை தடுக்க முடியாமல் திருதராஷ்டிரன், விதுரா, விதி நமக்கு அனுகூலமாயிருந்தால் இந்த சூதாட்டத்தை பற்றி எனக்கு பயமில்லை. விதி பிரதி அனுகூலமாக இருந்தால் நாம் என்ன செய்யது, என்ன பயன்? உலகம் அனைத்தும் விதியின் வசமே இருந்து நடத்தப்பட்டு வருகிறது. நீ போய் தர்மபுத்திரனை ஆட்டத்திற்கு நான் அழைத்தேன் என்று எனக்காகச் சொல்லி அழைத்து வா என்று விதுரனுக்கு கட்டளையிட்டான். விதியின் கதியையும் மனிதனின் கடமையும் சரியாக அறிந்தும் புத்தியை கலவரப்படுத்தி கொண்டு மன உறுதியற்ற திருதராஷ்டிரன் துரியோதனனிடம் வைத்திருந்த பற்றினால் அவன் சொல்லுக்கு இசைந்தான். அரசன் கட்டளைப்படி விதுரனும் தர்மபுத்திரனிடம் சென்றான். ஆட்டத்திற்கு அழைப்பு. தலைப்பு இத்துடன் முற்றிற்று. அடுத்த தலைப்பு பந்தயம். இதை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.